இந்த எலுமிச்சம்பழம் வந்து சீப்பாக கிடைக்கும்போது நம்ம நிறைய வாங்கி ஊறுகாய் போடுவோம். அந்த சாறு எடுத்துட்டு ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு தயார் பண்ணுவோம். சாதம் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எலுமிச்சம்பழத்தோல், ஆரஞ்சு தோல் இதெல்லாம் நிறைய நமக்கு கிடைக்கும். இந்த தோலை எல்லாம் வீணாக்காமல் பயனுள்ளதான ஒரு பேஸ்ட்டு நம்ம தயாரிக்க போகிறோம். இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப நாளைக்கு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் வச்சுருந்து பயன்படுத்தலாம். இதனுடைய உபயோகம் என்ன, எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க டீட்டெயில் பார்த்துடலாம். பூண்டு ஊறுகாய் பண்ணுறதுக்கு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து சாறு பிழிஞ்சு எடுத்துட்டேன். அந்த தோலை வீணாக்காமல் உபயோகமான ஒரு பேஸ்ட்டு செய்ய போகிறேன். இந்த மாதிரி சமயத்தில் இந்த தோலை வீணடிக்காமல் பேஸ்ட்டு செஞ்சு வச்சிட்டோன்னா 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் இந்த பேஸ்ட்டை வந்து பயன்படுத்தலாம். அதே போல் ஆரஞ்சு தோல், இதுவும் நிறம் கொடுக்கும், மனம் கொடுக்கும், நல்ல சூப்பர்பான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எலுமிச்சம்பழத்தோல், ஆரஞ்சு பழத்தோல் இது எல்லாத்தையும் ஓரளவு ரேண்டமாக கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 விசில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 விசில் குக் பண்ணி ஆறுனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் இது நல்லா குளிர்ந்துருச்சு. நான் காலையிலேயே ஃப்ரீயாக இருக்கும்போது குக் பண்ணி வச்சுட்டேன். இது தனியாக. தண்ணி எனக்கு அதிகம் இல்லை, பரவாயில்ல. உங்களுக்கு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. தண்ணி சேர்க்காட்டி நீங்கள் வெனிகர் சேர்த்துக்கோங்க. வெனிகரும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெனிகர் ஒரு ஒரு 10 to 20 ml, அதாவது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கும் வெனிகர் சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் வெனிகர் சேர்த்து தான் அரைச்சிக்க போகிறேன். வெனிகர் சேர்த்து அரைக்கும்போது உங்களுக்கு பாத்திரம் கழுவும்போது, இந்த பித்தளை பாத்திரம், காப்பர் வெசல், விளக்கு அந்த மாதிரியெல்லாம் கழுவும்போது உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு போயிடும். கழுவுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போது வெனிகர் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறோம். இந்த பேஸ்ட் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு பயன்படுத்தலாம். அதாவது பித்தளை பாத்திரம், விளக்கு தேய்க்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே பயன்படுத்தலாம். அதே போல் இந்த பேஸ்ட் வந்து நீங்கள் ஒரு காப்பர் பாட்டம் வெசல் அப்படியெல்லாம் கழுவும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கவே வேண்டாம். இந்த பேஸ்ட்டை தேய்ச்சி வச்சிட்டிங்கனாவே பளிச்சுன்னு ஆகிடும். அப்புறம் நீங்கள் சோப்போ சபீனாவோ வச்சு ஈஸியாக தேய்ச்சி கழுவிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேஸ்ட்டு கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வீடு துடைக்கும் போது அந்த தண்ணியில் கலந்துட்டு கூட துடைக்கலாம். நல்ல மணமாக இருக்குங்க. இந்த பாட்டில் திறந்தாவே அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். இந்த ஆரஞ்சு தோலுக்கும் எலுமிச்சம்பழத்தோலுக்கும் நிறைய பூச்சிகள் எல்லாம் வராது தர துடைக்கும் போது. அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய யூசஸ் இருக்குது. இதை ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இடத்துல இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. ஒருவேளை நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் மீன் கழுவிட்டு சிக்கன் எல்லாம் செஞ்சுட்டு அந்த பாத்திரம் சிங்க் எல்லாமே கவுச்சி அடிக்கும்ல, அந்த மாதிரி டைம்லையும் இதை ஒரு டம்ளரில் டைல்யூட் பண்ணிவிட்டு அப்படியே தெளிச்சு விட்டிங்க அப்படின்னு அந்த கவுச்சி வாசமே சுத்தமாக இல்லாமல் நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். வீடு துடைக்கிறதுக்கும் எறும்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய இடத்துல இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.